இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் ஏற்கனவே கொதித்துக் கொண்டிருக்கும் பதற்றங்களுக்கு மேலும் எண்ணெயூற்றும் வகையில் பாரசீக வளைகுடா வான்வெளியில் ஒரு பரபரப்பான இராணுவ மோதல் அரங்கேறியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அமெரிக்காவின் அதிநவீன F-16 போர் விமானம் ஒன்று பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானிய வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் உடனடியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த ஏவுகணை துரத்தல் காரணமாக அமெரிக்க F-16 போர் விமானம் தனது இலக்கை கைவிட்டு அங்கிருந்து பின்வாங்கி தப்பியோடியதாக ஈரான் அதிரடியாக உரிமை கோரியுள்ளது. இந்த சம்பவம் இரண்டு நாடுகளும் ஒரு நேரடி போரை நோக்கி எவ்வளவு நெருக்கமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதனை உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஈரானின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு மத்தியில் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை 2வது நாளாகவும் ஈரானுக்குள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நேரடி உத்தரவின் பெயரில் அமெரிக்காவின் மத்திய கட்டளை ஈரானுக்குள் இருக்கும் இராணுவ கண்காணிப்பு அமைப்புகள், தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் மீது துல்லியமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஓமனுக்கு அருகே அமெரிக்காவின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தீவிரமான அமெரிக்க தாக்குதல்களுக்கு உடனடி காரணமாக கூறப்படுகிறது. வெள்ளை மாளிகையில் இருந்து பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரான் ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்கு மிக நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறது. அவர்கள் எங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும். நாங்கள் தொடர்ந்து அவர்களை மிக கடுமையாக தாக்குவோம் என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை முற்றிலும் தடுக்கும் வகையிலான ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் பென்டகனில் இருந்து செய்தியாளரை சந்தித்த போது மிகவும் ஆக்ரோஷமான கருத்துக்களை பகிர்ந்தார். அதிபர் ட்ரம்ப் எதிர்பார்க்கும் முடிவுகளை பெறுவதற்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். அவர் பேசுகின்ற போது, ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் ஆட்டம் காட்ட நினைத்தால் நாங்கள் குண்டுகளை போட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதில் எங்களை விட சிறந்தவர்கள் உலகில் யாருமே இல்லை என்று சவால் விட்டுள்ளார். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கின்ற ரகசிய திட்டத்தின் மூலம் ஹார்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்கா தொடர்ந்து வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருவதாகவும் அந்த பகுதியை தற்போது அமெரிக்கா முழுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த தொடர் வான்வெளி தாக்குதல்களால் ஈரானின் தெற்கு பகுதி நகரங்களான பண்டர் அப்பாஸ், சிசீர் மற்றும் மினா போன்ற இடங்கள் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டிருப்பதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பண்டர் அப்பாஸ் பகுதியில் அடுத்து 3 முறை பெரிய வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக உள்ளூர் மக்களும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர்களும் தெரிவிக்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணையை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளிலும் தீவு பகுதியிலும் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர காவல்படை உலக பொருளாதாரத்தை உலுக்கக்கூடிய அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் மிக முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களும் மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த வழித்தடத்தை கடக்க முயலும் எந்த ஒரு கப்பலும் ஈரானின் இலக்காக மாறும் என்றும் எச்சரித்திருக்கிறது. மேலும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. இருப்பினும் கப்பல் போக்குவரத்து தடைப்படவில்லை என அமெரிக்க சென்டகம் மறுத்து வருகிறது. மறுபுறம் ஈரானிய அதிபர் இந்த தாக்குதல்களுக்கு பின் மிக தீவிரமான உரை ஒன்றை ஆற்றினார். விமானங்களை வைக்கோ, குண்டுகளை போட்டோ ஒரு நாட்டை பணிய வைக்க முடியாது என்பதற்கு மிகச்சிறிய காசாவே 3 வருடங்களாக சான்றாக உள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். யுத்தம் ஈரானின் விருப்பமல்ல, ஆனால் எங்கள் மண்ணையோ நாட்டின் கண்ணியத்தையோ யாராவது சீண்டு நினைத்தால் நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். ஈரான் சரணடைவது என்பது எதிரிகளின் பகற்கனவு மட்டுமே என அவர் ஆணித்தரமாக தனது உரையை முடித்திருக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் முந்தைய வான்வெளி தாக்குதல்களுக்கு அப்பால் இந்த மோதலில் 2 நாடுகளும் பயன்படுத்தும் அதிநவீன இராணுவ தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய பொருளாதார பாதிப்புகள் குறித்த கவலைகள் எழுந்துள்ளது. மத்திய கிழக்கு வளைகுடாவில் தற்போது ஏவுகணைகளை விட 2 நாடுகளும் அதிகாரப்பூர்வ ஊடக அறிக்கைகளையே பெரிய அளவில் மோதிக்கொள்கிறது. ஈரானின் உளவியல் யுத்தம்
அதாவது பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்தது. அதன் பிராந்திய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் திட்டமிட்டு ஒரு உத்தியாகும். அமெரிக்க மத்திய கட்டளை உடனடியாக இந்த தாக்குதலை மறுத்ததோடு வணிக கப்பல்களில் எந்தவித தடங்களுமின்றி செல்வதாக குறிப்பிட்டது. இது உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்ந்து பொருளாதார அதிர்ச்சியை ஏற்படுத்துவதை தடுப்பதற்கான ஒரு தற்காப்பு தகவல் உத்தியாகும். இந்த மோதல் மனிதர்களை விட அதிவேக ட்ரோன் மற்றும் ரோபோட்டிக் படகுகளை முதன்மை பங்கு வகிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட சில தொழில்நுட்ப விவரங்களை நாங்கள் பார்க்கலாம். தாக்குதல் ட்ரோன் பயன்படுத்திய நாடு ஈரான். சம்பவம் ஓமான் கடற்கரையில் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை துல்லியமாக தாக்கி வீழ்த்த பயன்பட்டது. அதே நேரம் அதிவேக மனிதரற்ற படகு பயன்படுத்திய நாடு அமெரிக்கா. மனிதர்கள் பயணிக்க முடியாத அதிவேகத்தில் சென்று கடலில் தத்தளித்து அமெரிக்க விமானிகளை பத்திரமாக மீட்டது. ஈரானுக்கு ஏவுகணைகள் அமெரிக்க F-16 போர் விமானங்களை நோக்கி ஏவப்பட்டதும் அமெரிக்கா பதிலுக்கு ஈரானின் வான் பாதுகாப்பு ரேடார்களை துல்லியமாக தாக்கியதும் 2 நாடுகளும் வான்வெளியில் மின்னணு போர் முறையை முழுவீச்சில் பயன்படுத்துவதை உணர்த்துகிறது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் வெளியிட்ட ரகசிய தகவல் அமெரிக்காவின் நீண்டகால கடல்சார் உத்தியை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது பொதுவெளியில் அறிவிக்கப்படாமல் நிலத்தடியிலது ரகசிய திட்டமாக அமெரிக்காவால் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஈரானின் கண்ணில் படாமல் சுமார் 100 மில்லியனுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் பேரல்களை அமெரிக்கா ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக கடத்தியுள்ளது. ஈரான் இந்த நீரிணையை மூடிவிட்டதாக கூறினாலும் தங்களின் பராக்கிரமத்தால் அதனை தொடர்ந்து கட்டுப்படுத்துவதாக அமெரிக்கா சவால் விடுகிறது. ஈரானிய ஜனாதிபதியின் உரையில் இராணுவ பாதுகாப்பை தாண்டி நாட்டின் உள்நாட்டு அரசியல் நிலைத்தன்மைக்கு கவலை வெளியிடப்பட்டது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஈரானை இராணுவ ரீதியாக வீழ்த்துவதை விட உள்நாட்டு பிரிவினையை தூண்டிவிட்டு 3 நாட்களுக்குள் ஈரானிய புரட்சியை வீழ்த்த திட்டமிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனால் தற்போதைய சூழலில் உள்நாட்டு முரண்பாடுகளை மறந்து மக்கள் அனைவரும் இராணுவத்திற்கு துணையாக 24 மணி நேரமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது போர்ச்சூழலை தாண்டி ஈரானுக்குள் இருக்கும் உள்நாட்டு அரசியல் சவால்களை காட்டுகிறது. உண்மையில் ஒரு விடயம் மிக தெளிவானது. ஹார்முஸ் நீரிணை என்பது உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 1/5 பங்கு, அதாவது பயணிக்கும் மிக முக்கியமான பகுதியாகும். ஈரான் இதனை மூடுவதாக அறிவித்துள்ளதும் அமெரிக்கா குண்டுகளை போட்டுத்தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என மிரட்டுவதும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் இந்த மோதல் ஒரு முழுமையான உலக போராக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் தங்களது தூதரக முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளது என்றும் குறிப்பிட முடியும். இவ்வாறாக உலகத்தின் நிலைமை என்பது மிக மோசமான ஒரு அபாயகரமான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதை நாங்கள் மறுத்து கூறிவிட முடியாத அளவுக்கு மாறியிருக்கிறது என்றும் குறிப்பிடலாம்.